கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தி. அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் ஸ்ட்ரைக்கிற்கு தடை கோரிய மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது உயர்நீதிமன்ற கிளை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து நிறுவன ஊழியர்கள் அறிவித்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேற்று அந்த முறையீடு என்பது செய்யப்பட்டது. நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலையில் அப்போது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இதனை மனுவாக தாக்கல் செய்ய நேற்று உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் அது மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் சண்முகநாதன் மற்றும் வீரா கதிரவன் ஆகியோர் ஆஜராகி இது போன்ற ஒரு வழக்கு உயர்நீதிமன்ற சென்னையில் வழக்கிற்கு முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த முறையீடு மதியம் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற தலைமை நீதிபதி முன்னிலையில் இதனால் இந்த மனு மீதான விசாரணையை நாளைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என முறையிட்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை நாளைக்கு விசாரணைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். பொங்கல் பண்டிகை காலங்களில் நெருங்கி வரக்கூடிய அந்த சூழலில் போக்குவரத்து ஊழியர்கள் காலவரையற்ற ஸ்ட்ரைக் அறிவிப்பது ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருப்பது சட்டவிரோதம். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கிற்கு தடை விதிக்க வேண்டும் எனதான் நேற்று அந்த முறையீடு செய்யப்பட்டு அது மனுவாக இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணையில் தான் நாளைக்கு இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டு இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.